शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒருவருடைய ஆயுளை கண்டறியும் அடிப்படை முறை, இதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒருவருடைய ஆயுளை கண்டறியும் அடிப்படை முறை. சரிங்களா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இத்தனை யோகங்கள் இருந்தாலுமே அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு, சரிங்களா, அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் இருக்குதா அப்படிங்கிறத மெயின். சரிங்களா, அதனால் ஒரு ஜாதகத்தை கணிக்கும் போது ஃபஸ்ட்டாக ஆயுளை கண்டறியணும். சரிங்களா, அந்த ஜாதகத்துக்கு ஆயுள் எவ்வளோ இருக்குது, ஆயுளோட கொடுப்பினை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு தான் மற்ற பலன்கள் எல்லாமே சொல்லணும். சரிங்களா, இதுதான் முக்கியமானது. சரிங்களா, ஆயுளை அறிவதற்கு ஆயுள் காரகர் ஆயுள் காரகரோட வலுவை முதல்ல பார்க்கணும். அதாவது சனியோட வலுவை பார்க்கணும். சரிங்களா, மறைமுகமாக செவ்வாயோட வலுவையும் பார்க்கணும். சரிங்களா, ஏன்னா செவ்வாய் காலப்புருஷனுக்கு 8ஆம் அதிபதி. சரிங்களா, ஆயுள் காரகர் சனி, காலப்புருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிகம். சரிங்களா, அந்த 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். சரிங்களா, அதாவது சனியோட வலுவுமே செவ்வாயோட வலுவுமே லக்னத்துக்கு 8ஆம் இடத்தோட வலுவுமே அந்த 8ஆம் அதிபதியோட வலுவுமே. சரிங்களா, இது எல்லாம் ஆராயணும். இதுக்கடுத்தா 8க்கு 8. சரிங்களா, 8க்கு 8 3ஆம் இடம், 3ஆம் இடத்தோட வலுவையும் பார்க்கணும். சரிங்களா, 3ஆம் அதிபதியோட வலுவையுமே இதுக்கு பார்க்கணும். சரிங்களா, இது எல்லாவற்றையும் விட லக்னாதிபதியோட வலு ஆராயணும். சரிங்களா, லக்னாதிபதியோட வலுவை ஆராயணும். சரிங்களா, அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சனி செவ்வாய். சரிங்களா, அப்புறம் 3ஆம் இடம், இதெல்லாம் ஆயுளை முடிவு செய்வதற்கு உகந்த காரணிகள். சரிங்களா, அதாவது லக்னாதிபதி 1, 3ஆம் அதிபதி 2, 8ஆம் அதிபதி 3. சரிங்களா, இதற்கூட சனி செவ்வாயோட வலு ஆக மொத்தம் 5 நிலைகளில் 5 அமைப்புகளை பார்க்கணும் ஆயுள் கணிதத்துக்கு. சரிங்களா, அதாவது சனி சனியின் வலு மெயின் முக்கியம். அதுக்கடுத்த 8ஆம் இடத்தோட வலு முக்கியம். சரிங்களா, அதுக்கடுத்தது லக்னாதிபதி ப்ளஸ் 3ஆம் அதிபதி. இதில் முதல் நிலையா, சரிங்களா, முதல் நிலையாக பூரண ஆயுள் அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலே. சரிங்களா, 60 வயசுக்கு மேலே வாழ்வது பரிபூர்ண ஆயுள். இதுக்கு அனைத்து கிரகங்களுமே அனைத்து அமைப்புகளுமே நல்லா இருக்கணும். அதாவது 8ஆம் அதிபதி சனி பகவான், அதுக்கடுத்து 3ஆம் அதிபதி லக்னாதிபதி. சரிங்களா, ஆகிய இந்த 5 அமைப்புகளுமே முக்கியமாக பார்க்கணும். சரிங்களா, அதுக்கடுத்து மத்தியம ஆயுள் அப்படிங்கிறது ஒரு 35லேருந்து ஒரு 60 வரைக்கும். சரிங்களா, 35லேருந்து 60 வயசு வரைக்கும் மத்தியம ஆயுள். இதுக்கு இந்த 5 நிலைகளில் ஏதாவது ஒரு 3 நிலை வலுவாக்கணும். சரிங்களா, 3 நிலை வலுவாக இருந்ததுன்னா அதுக்கு இந்த ஜாதகத்துக்கு மத்தியம ஆயுள் அப்படிங்கிறது. சரிங்களா, அதுக்கடுத்த அற்ப ஆயுள் அப்படிங்கிற அமைப்பு வரும். சரிங்களா, அற்ப ஆயுள் அப்படிங்கிற அமைப்பு இதுக்கு 35 வரைக்கும். சரிங்களா, அதாவது வாழ்க்கையில் வாழ தொடங்கும் முன்பே, வாழ்க்கையை வாழ தொடங்கும் முன்பே ஆயுள் முடிந்து போவதாக அற்ப ஆயுள் ஜாதகம். சரிங்களா, இது 35 வயசுக்குள்ள. 35 வயசுக்கு மேலே 60 வயசு வரைக்கும் மத்தியம ஆயுள், 60 வயசுக்கு மேலே பரிபூரண ஆயுள். சரிங்களா, இந்த 3 அமைப்புகள் தான் மனிதனோட ஆயுளை சொல்லக்கூடியது. சரிங்களா, ஒரு ஜாதகத்தில் இந்த 3ஆம் இடம் மட்டும் வலுத்து லக்னாதிபதி ப்ளஸ் 8ஆம் அதிபதி சனி பகவான் செவ்வாய் பகவான் இதெல்லாம் 4மே கெட்டிருந்து அந்த 1 மட்டும் வலுத்துதுன்னா, அதாவது 3ஆம் இடம் மட்டும் வலுத்து மற்ற அனைத்துமே கெட்டிருந்தா இது அற்ப ஆயுள் ஜாதகம். சரிங்களா,
மற்ற 3 அதாவது மூணாம் இடம் லக்னாதிபதி ப்ளஸ் வந்து சனி பகவான், இந்த 3 மட்டும் வளர்த்துருந்ததுன்னா வந்து மத்தியம ஆயுள். சரிங்களா, அனைத்துமே வளர்த்துருந்ததுன்னா அந்த 5 அமைப்புகளும் வளர்த்துருந்ததுன்னா வந்து அது வந்து பரிபூரண ஆயுள். சரிங்களா, இதற்கு அடுத்த நிலையை வந்து தசாபதிகள் வந்து இதுக்கு வந்து பங்கீடு செய்யும். சரிங்களா, முக்கியமான பங்கீடுகள் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும் தசாபதிகள். ஒரு ஜாதகத்தில் வந்து வாழ்நாளின் சம்பவங்களை நிர்ணயம் செய்வது வந்து தசாபதிகள் தான். சரிங்களா, என்ன தசாபதி நடந்தாலுமே யோகாதிபதி அல்லது பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, விரையாதிபதி, இந்த மாதிரி எந்த அதிபதிகளோட தசை நடந்தாலுமே அந்த ஜாதகத்தில் வந்து அவங்க வந்து இந்த லக்னாதிபதிக்கு யார் அப்படிங்கிறது வந்து மெயின். சரி, இந்த லக்னாதிபதிக்கு தசாநாதன் வந்து எந்த முறையில் வர்றாரு, அதாவது நட்பா பகையா இந்த மாதிரி. சரிங்களா, இந்த முறையில் வந்து எந்த முறையில் வர்றாரு அப்படிங்கிறது வந்து மெயின். மாரகம் அப்படிங்கிறது மாரகாதிபதி, பாதகாதிபதி, விரையாதிபதி, அஷ்டமாதிபதி, அதாவது சஷ்டமாதிபதி. சரிங்களா, அதான் 6ஆம் அதிபதி. இவங்கெல்லாம் வந்து தசை நடத்தும் போது இந்த ஆயுள் அமைப்புகள் வந்து பங்கம் இருந்தது அப்படின்னா வந்து மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்கள் அப்படிங்கிறது வந்து நடக்கும். சரிங்களா, இதுக்கு அடுத்த வந்து 4, 8, 12 இது வந்து ஒருவருடைய ஆயுளில் வந்து பங்கெடுக்கு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கல்லறை, அது வீடு அதுதான். கல்லறை அப்படிங்கிறது தோட்டம், கல்லறை அப்படிங்கிறது சமாதி. சமாதி அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வீடு, சொத்து, தாயார், படிப்பு, வாகனம், இதெல்லாம் வந்து 4ஆம் இடமாக இருந்தாலுமே வீடு அப்படிங்கிற வசிப்பிடம் வந்து 4ஆம் இடம். அதாவது உயிரற்று வசிப்பது கல்லறை அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான். சரிங்களா, அதுக்கடுத்த வந்து 8ஆம் இடம் வந்து ஆயுளை சொல்வது. அப்புறம் 12ஆம் இடம் லக்னத்துக்கு 12ஆம் இடம். சரிங்களா, விரயமாகுது, ஆயுள் வந்து விரயமாகுது, லக்னம் வந்து விரயமாகுது. சரிங்களா, இது வந்து 12ஆம் இடம். 4, 8, 12 இது வந்து ஆயுள் கணிதத்துக்கு வந்து தொடர்புகளில் வரும். 4, 8, 12ஆம் அதிபதிகள், அந்த ஸ்தானங்கள், அதெல்லாம் வந்து நம்ம கணிதம் செய்யணும். அதுக்கடுத்த வந்து லக்னக்காரகர் சூரிய பகவானோட வலு வந்து முக்கியம். சரிங்களா, அதையும் பார்க்கணும். சூரிய பகவானோட வலுவையும் வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து சந்திரனோட வலுவையும் பார்க்கணும். சரிங்களா, ஏன்னா சூரியன் வந்து ஆன்மக்காரகர், சந்திரன் வந்து உடல் மனதின் காரகர். அதனால சூரியன் சந்திரன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா, அனைத்து நிலைகளிலுமே வந்து 50 சாய்ஸ் அப்படிங்கிறத 50% அப்படிங்கிற வலு இருந்து அப்படின்னா வந்து அது வந்து அது பூர்ண ஆயுள் தான். சரி, 50% அத்தனைகளையும் வந்து 50% பாஸ் அப்படிங்கிற நிலையம் வந்துன்னா அது வந்து பூர்ண ஆயுள். 60 வயசுக்கு மேலே வந்து. சரிங்களா, இதில் வந்து பங்கங்கள் வரும்போது தான் வந்து அதுக்கு தகுந்த ஆயுள் அப்படிங்கிறது வந்து குறையும். சரிங்களா, ஆயுள் கணிதம் அப்படிங்கிறது இப்படித்தான் பார்க்கணும். சரிங்களா, இது வந்து அடிப்படை முறை. இனிமேல் வந்து இதையெல்லாம் வந்து மேல்நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சரிங்களா, அதாவது மேல்நிலை அப்படிங்கிறது வந்து 7.5 சனி, அந்த ஏதோ ஒரு வந்து சனியோட காலகட்டங்கள். சரிங்களா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி இதில் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நடக்கும்போது ஆயுளுக்கு வந்து அச்சுறுத்தல்கள் நீடித்து கொண்டே இருக்கு. அதாவது ஆயுளுக்கு வந்து நிலையில்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா, அது தசாபுத்திகள் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு, அதாவது லக்னாதிபதிக்கு ஒத்துழைப்பு செய்யாத போது இந்த சனியோட காலங்களில் வந்து ஆயுளுக்கு மிகுந்த ஒரு அச்சுறுத்தல்கள், ஆயுளை பற்றிய ஒரு அபாயங்கள் இருந்துருக்கு. சரிங்களா, இந்த நிலைகள் தான் வந்து ஆயுளை கணிதம் செய்வதற்கு நம்ம அடிப்படையாக பார்க்குறோம். சரிங்களா, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.